ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் பேங்க்கில் புதுசாக இண்டுஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இண்டோஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக தான் இந்த இண்டுஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இண்டோஎஸ்எஸ் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இண்டுஸ்மார்ட்டுக்கு நீங்கள் உடனே மாறிடுங்க. ஸோ இதை வந்து நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 100 MBக்கு மேலே வந்து இருக்குது. இது டவுன்லோட் ஆகட்டும். நம்ம டவுன்லோட் ஆகிற டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ரொம்ப பேசிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாஸ்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்புக்கில் என்ட்ரி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ், ஏடிஎம் கார்டு ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ், முக்கியமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படின்னா அதை பணத்தை அனுப்புறது, ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸாக இந்த ஆப்ட்ட வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனி வீடியோஸில் தான் பார்க்க முடியும். ஒரே வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த ஆப்பில் எப்படி இந்த இண்டுஸ்மார்ட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஏன்னா இதுவே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். இதை வந்து நான் இண்டுஸ்மார்ட் ஆப் வந்து நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஆப் புது ஆப் அப்படிங்கிறதுனால மேபி உங்களுக்கு ஆப் அப்பப்போ வந்து க்ராஷ் ஆகலாம். பட் டெஃபினட்டாகவே ஒர்க் ஆகுது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஐ அக்ரி இதெல்லாம் நம்ம கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். அப்படியே அடுத்தடுத்த மெனு வந்து பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து சிஃப் நம்பர், அதாவது நம்ம பாஸ்புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிஃப் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நீங்கள் நேரடியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்புக் கையில் இல்லை அப்படின்னா அந்த நோ யுவர் சிஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வேலிடேட் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடிபி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முடிச்சதுக்கப்புறம் சிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இது உங்களுக்கு சிஃப் தெரியல அப்படின்னா, தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நேரடியாக அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்க்ரீன் நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த சிஃப் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு இந்த சென்ட் எஸ்எம்எஸ்ஸை கொடுக்கணும். இதுக்கு வந்து உங்கள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை கொடுத்தா மட்டும்தான் இது உள்ளே போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபோன் நம்பர்லேருந்து இந்த சென்ட் எஸ்எம்எஸ்ஸை கொடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன் கரெக்டாக. இல்லைனா ஃபெயில்டு அப்படிங்கிறது தான் வந்துடும். அதை நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடிபி அப்படிங்கிற வந்து வெரிஃபை ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் 3 வகையாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, எம்பின், க்ரீன் பின். இதில் எம்பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இண்டோஎஸ்எஸ் ஆப் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு ஒரு எம்பின் இருந்திருக்கும், அதை வச்சு பண்ணுறது. க்ரீன் பின் நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் பண்ணணும், கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டெபிட் கார்டுனா சிம்பிளாக கார்டை வச்சு எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பின் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் கீழே இருக்கிறது வந்து பாருங்கள், அது வந்து டெபிட் கார்டு 4 டிஜிட் பின் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து நீங்கள் ஏடிஎம்முக்குன்னு ஒரு பின் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பின் நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இண்டோஎஸ்எஸ் ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறது. ஆப்புக்குள்ளே என்னென்ன பண்ணுறது, எம்பின், க்ரீன் பின் வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ எம்பின் அப்படிங்கிறது உங்கள் இண்டோஎஸ்எஸ் ஆப் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரீன் பின்னுங்கிறது பிரான்ச்சுக்கு போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.